குர்ஆனை முத்தமிட்டில் கண்களில் ஒட்டி வைக்கலாமா, ஒத்த வைக்கலாமா? குர்ஆனை ஓதும்போது சில பேர் எடுத்து முத்தம் வந்து படிப்பாங்க. அது ஒரு ஒழுக்கம் தான். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலான்னு முத்தமிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு ஹதீஸ்ல வருது. குர்ஆனை ஓதும்போது எடுக்கிறபோது என்னுடைய ஹாதா கலாமு ரப்பி, என்னோட ரட்சகனுடைய கலாமாச்சே இது, மனங்குளிர பார்த்து மரியாதையோடு பார்த்து முத்தமிட்டு கௌரவம் செய்யக்கூடியது. இது ஒரு ஒழுக்க நலன் தான். சஹாபாக்கள் செஞ்சிருக்காங்க. சஹாபாக்கள் செய்யக்கூடிய வழிமுறையை நம்ம வழிகாட்டுதலாக ஏற்கிறோம். அதனால ஒருத்தர் செய்கிறாருன்னா அது ஒரு ஒழுக்கத்தை செய்கிறாரு, மரியாதை செய்கிறாரு அப்படிங்கிற அர்த்தம். இங்கே வந்து ஒரு மாதிரியாக நடக்கும். நீங்கள் அதை பார்த்துக்கிற வேண்டியதில்லை. இங்கே குர்ஆனை எப்படியோ வைக்கிறாங்க, எப்படியோ கால் நீட்டுறாங்க, கையை நீட்டுறாங்க. நம்ம பொதுவாக எல்லாரும் என் சகோதரர்களோடு கேட்டதுக்கு நான் சொன்னேன், பொதுவாக ஒழுக்கம்ன்றது இருக்குது, இது நடைமுறையில் வர்றது. நடைமுறையை வச்சு தான் ஒழுக்கத்தை நம்ம அதை கணிக்கிறது. நம்ம நாட்டில் ஒழுக்கம் என்னன்னு சொன்னால் காலை நீட்டக்கூடாது, கிப்லா பக்கம், குர்ஆன் பக்கம். இங்கே வந்து அது ஒழுக்கமாக அவங்க அது ஒழுக்க குறைவாக கருதலை, அவங்களுடைய நினைப்பில் இல்லை. நம்ம நாட்டில் அது ஒழுக்கமாக கருதுறோம். இங்கே நீட்டுறாங்கன்னு சொல்லி போய் ஊரில் போய் நீட்டிடக்கூடாது. ஏண்டா அப்புறம் நம்மளை நீட்டிடுவாங்க. விளங்குதா? அந்த இடம்பொருள் பார்த்து வைக்கணும். அறிவுபூர்வமாக யோசிக்கிறதல்ல ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது அறிவை வச்சு யோசிக்கிறதல்ல, நடைமுறையை வச்சு, பழக்கத்தை வச்சு யோசிக்கிறது. அப்படித்தானே அர்த்தம்? இப்போ பாருங்க, பெரியவங்கெல்லாம் நீங்கள் உட்காந்துருக்கீங்க பல பேர். நான் மேலே நிர்பந்தமாக மேலே உட்காந்துருக்கிறேன். அப்படித்தானே உட்காந்துருக்கிறேன். இல்லாட்டினா நான் மட்டும் இருக்கிறேன், ஒருத்தர் பெரியவர் இருக்கிறாருன்னு வேற யாரும் கூட்டமே இல்லை. நான் மேலேயும் ஒரு பெரியவரை கீழே உட்கார வச்சிருந்தா அது என்ன ஒழுக்க குறைவுமா? அதே நேரத்தில் நான் எந்திரிச்சு நின்று வைங்க, அது ஒழுக்க குறைவுன்னு சொல்ல மாட்டோம். ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, நான் நிற்கிறேன், ஒழுக்க குறைவாகுமா? ஆனால் ஒருத்தர் நிற்கார, ஒருத்தர் உட்காந்துருக்க, நான் மேலே உட்காந்துருக்கிறேன், அது என்ன நினைப்போம்? என்னங்க நினைப்போம்? ரெண்டு கடையில் என்ன வித்தியாசம் வந்துச்சு? நின்றாலும் அவ்வளவுதான். உட்காந்து அறிவுப்படி யோசிச்சு பாருங்க. நிற்கும் போது எந்த உறுப்பெல்லாம் மேலே நின்றுச்சோ, உட்கார்ந்து இருக்கும் போது மேலே அந்த உறுப்பு தான் நிற்குது. அறிவுபூர்வமாக பார்த்தோம்னா அதில் ஒழுக்க குறைவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் பழக்கத்தில் என்ன நினைக்கிறோம்? ஒருத்தர் கீழே உட்காந்துருக்க, பெரியவங்க கீழே இருக்க, ஒருத்தர் மேலே ஏறி உட்காந்துருக்கிறான்னா ஒழுக்க குறைவுன்னு கருதுறோம். ஆனால் நிற்கிறத ஒழுக்க குறைவுன்னு கருதுறது இல்லை. ஆக ஒழுக்கம் என்பது நடைமுறையை வைத்துத்தானே தவிர அறிவுபூர்வமாக யோசிக்கிறதல்ல. நம்ம நாட்டில் அப்படி இருக்குது. இங்கே காலில் கூட பட்டுட்டா கூட அதை ஒன்றும் கணிக்கிறது இல்லை, பேசாமல் போய்கிட்டு இருக்கிறாங்க. அரம்பில் உட்காந்துருந்தேன், எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். போகிறவன்லாம் செருப்பில் தட்டிட்டு போகிறான், தலையில் செருப்பு தட்டிக்கிட்டே போகிறாங்க. நான் அந்த இடத்துல போய் உட்காந்துட்டேன், கடந்து போகிற இடத்துல. இப்போ சண்டை போட்டால் என்ன ஆகும்? நம்ம ஊரில் எவனா ஒருத்தன் லேசாக செருப்பில் வேண்டாம் கையில் தட்டிட்டு போட்டோம், எப்படி பார்ப்போம்? இஸ்ராயல் பார்த்த மாதிரி பார்ப்போம். பார்க்குறோமா இல்லையா? என்னடா இங்கே உள்ள பழக்கம். அதே மாதிரி மிதிச்சுட்டா கூட ஒன்றும் கருதுறது இல்லை. அங்கே போய் அப்படி அல்ல. அங்கே மிதிக்கிறதோ காலை நீட்டுறதோ, தம்ம வாப்பா முன்னால் வந்து காலை நீட்டி உட்காருவோமா? உம்மா முன்னால் காலை நீட்டுவோமா? ஒரு மரியாதைக்குரிய மகனாக இருந்தால் அதெல்லாம் செய்ய மாட்டான். அந்த மாதிரி தான் குர்ஆனுடைய விஷயத்திலையும் நம்ம நாட்டில் எது ஒழுக்கம்னு கருதுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இங்கே வந்து அவங்கள பார்த்து நீங்க இது பண்ணிக்கிற வேண்டிய, அலட்டிக்கிற வேண்டிய தேவை இல்லை. அந்த ஒழுக்கத்தில் ஒன்று தான் அந்த குர்ஆனை எடுத்து முத்தமிட்டு ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் செய்தது போல என் ரட்சகனுடைய கலாம்னு வாயில சொல்லாட்டியும் உள்ளத்தால உணர்ந்து அல்லாஹ் எனக்கு இந்த கலாமை ஓதுறதுக்கு தௌஃபீக்க கொடுத்தான், இந்த அழிஞ்சு போற நாக்குக்கு இதை படிக்கிறதுக்கு உண்டான ஆற்றலை கொடுத்தான்னு நீங்க மரியாதையோட பாருங்க. அல்லாஹ் பெரிய ரஹமத்தை உண்டாக்கும்.